வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இப்போது உங்களுக்கு சிம்பிளாக ரெசிபி மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். சிம்பிளாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணணுமோ செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்கோ எனக்கு சாப்பிட்டு பார்த்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும். வாங்க போகலாம். நம்ம இப்போது பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறாங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். அப்புறமா மட்டன் எடுத்துக்கிட்டு அதில் காரம், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் குக்கரில் வச்சு ஒரு 3 விசிலுக்கு வந்த வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், அது ரெண்டும் நல்லா வச்சுக்கிட்டு நல்லா சூடான பிறகு லவங்கப்பட்டை, ஏலக்காய், அனாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்த பிறகு ஆனியன் எடுத்து அதில் போட்டுக்கின்னு ஆனியன் கொஞ்சம் கலர் மாறணுங்க. கொஞ்சம் சிகப்பு கலர் வரணும். அப்போ தான் நம்ம பிரியாணி ஒரு 4-5 hours கெட்டு போகாமல் இருக்கும். ஆனியன் கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ராஸ்மெல் போன வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி, புதினா அது ரெண்டும் கூட போடணும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கணுங்க. தயிர் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். மீடியமில் வச்சுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஒரு 10 பாதம் ஊற வச்சுட்டு அது பாலில் கலந்து ரெண்டும் மிக்ஸி பிடிச்சி வச்சுக்கணும். தயிர் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண பிறகு அதில் பாதம், பால் நம்ம மிக்ஸி பண்ணி வச்சுக்கிறது அதில் போடணுங்க. அதுக்கு பிறகு நம்ம இது மட்டன் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதில் போடணும். அந்த தண்ணியில் நம்ம பட்டை, லவங்க, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 80% வரைக்கும் நல்லா கொதித்த பிறகு சாப்பாடு நல்லா கொஞ்சம் வரணும். அப்புறம் ஒரு ஜல்லடல் போட்டு அந்த அரிசி நம்ம நல்லா கொதிச்சு இல்லையா தண்ணி, அதில் கொஞ்சம் ஸ்பீடாகவே வெந்து வருங்க. அதுக்கு பிறகு நம்ம அரிசி எடுத்து இந்த மட்டன் போட்டு இருக்கோம் இல்லையா பிரியாணி, அது மேலே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். அதுக்கு பிறகு அது ப்ரௌன் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணுங்க. அது மேலே கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் நெய் போட்டு தம்முக்கு விடணுங்க. தம் போடும்போது நம்ம கீழே ஒரு தோசை தவா இருக்கும் இல்லையா, அந்த தோசை தவா வச்சுட்டு தம் போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி திறக்காமல் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கிட்டு எல்லாம் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லாமல் போனாலும் கூட நம்ம சரி பண்ணிக்கலாங்க. ஆனால் தன்மானம் போனால் மாத்திரம் வராதுங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம வாழ்வது கற்றுக்கோங்க. பெண்கள் எப்பவுமே சுயமரியாதையோட வாழ்வது கற்றுக்கணுங்க. பெண்கள் கல்யாணம் ஆகாத முன்னாடி அப்பா கிட்டேயும், கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் கிட்டேயும், வயசான பிறகு பசங்க கிட்டேயும் ஹெல்ப்போட இருக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கணுங்க. அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கணுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் அவங்களும் ஒரு தன்மானத்தோடு வாழலாங்க. கொஞ்சம் பெண்களுக்கு சேவிங்ஸும் இருக்கணுங்க. வயசான காலத்தில் செலவு ஜாஸ்தியாக இருக்குங்க. மருந்து செலவு, உடம்பு சரியில்லாமல் போகும், எல்லாம் செலவும் இருக்கணுங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
அவங்களும் தன்மானத்தோட இருக்க முடியுங்க. பசங்க பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு எதுக்குன்னு இருக்காம, நம்மளுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கணுங்க. அப்பதான் வீட்ல கூட நம்ம மதிப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம கிட்ட பணம் இருந்தா தாங்க பேசுவாங்க. பணம் இல்லாம இருந்தா யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க. நம்மளுக்கு பணம் தேவைப்பட்டா, கொஞ்சம் கடனாக கூட யாராவது குடுப்பாங்க. அதே பணம் இல்லாம இருந்தா யாரும் குடுக்க மாட்டாங்க. அவங்க எங்கேருந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்கன்னு யாருமே குடுக்க மாட்டாங்க. அதே பணம் இருந்தா, யார் கேட்டாலும் குடுத்துடுவாங்கங்க. எங்க போவோம்? அவங்க கிட்ட தான் பணம் இருக்கும். இப்ப ஏதோ அவசரம் அவங்க கேட்குறாங்கன்னு குடுப்பாங்க. ஏதாவது ஃபங்ஷனுக்கு போனாலும், பணம்காரங்கிட்ட தான் எல்லாம் வந்து பேசுவாங்க. அதுவும் பணம் இல்லாம இருந்தா யாரும் கிட்ட வரமாட்டாங்க.